என்ன பண்ண போகிறோம் இப்போ? இது வந்து அரைப்புளி குழம்புன்னு சொல்லுவாள். அரைப்புளி? ஆமாம். எதனால அப்படி சொல்கிறான்னு தெரியல. புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துப்போம். ஆமாம், ரொம்ப இல்லை. இது நார்மலாக குழம்புக்கு எடுத்துக்கிற அந்த புளி தான். அதேமாதிரி சாம்பார் பொடி ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ன இல்லை ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இந்த குழம்பு வைக்கும்போது அதில் அப்பளாமும் பொரிச்சு போடணும், கருடாமல் பொரிச்சு போடணும், கத்திரிக்காயும் போடணும். ஓ, ஓகே. அது மாதிரி போடணும் பண்ணுறது. இது சிம்பிளான குழம்பு தான். அது பண்ணுறேன் இப்போ. அரைப்புளி குழம்பு. அரைப்புளி குழம்பு. ஓகே. தொட்டுக்க அதாவது பீர்க்கங்காய் கூட்டு, பருப்பு கூட்டு. சும்மா பருப்பு போட்டு பச்சை மிளகா போட்டு வேக வச்சுட்டு கடுகு தாளிச்சு கொட்டிடும். அவ்வளோதான். கொஞ்சம் ஜலம் விட்டுருக்கேன். விட்டு இந்த பீர்க்கங்காயும் 2 பச்சை மிளகா இதையும் போட்டு கொஞ்சம் வேகட்டும். இந்த கடுகு போட்டுன்ட்டு இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், மிளகா. யூஸ்வலாக தாளிப்போம் இல்லையா எல்லாத்துக்கும், அதுமாரி 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, துளி பெருங்காயம், 2 மிளகா. வெடிச்சோடனே இதை போடுறேன். கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டேன். இது வந்து கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், 2 மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் 2 கருவேப்பிலை, அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சோண்டு போட்டுட்டு கொஞ்சம் இதானதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் அது அப்படியே சேர்ந்து இதாகட்டும். ஒன்றும் இது அவசியம் இல்லை. 2 கத்திரிக்காய் நறுக்கினது போட்டேன். இந்த புளியும் போட்டுன்ட்டு சாம்பார் பொடி கொஞ்சம் புளி கரைச்சி விட்றேன். இந்த புளி ஜலம் இந்த சாம்பார் ஜலத்துலேயே அப்படியே அந்த கத்திரிக்காய் வேகணும். கத்திரிக்காய் வெந்து கொஞ்சம் இதானதுக்கப்புறம் கருடாத்தையும் அந்த இதையும் பொரிச்சு போடணும். மேலே மஞ்சள் பொடி, உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது கூட பரவாயில்ல, கொஞ்சம் வெந்துடுத்து. இந்த பச்சை மிளகாய் இது போட்டு வெந்துடுத்து இல்லையா? இப்போ வந்து பருப்பு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். இந்த பருப்பு போட்டுருவேன். இது மசியல் மாதிரி தான், நார்மல் மசியல் பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான். அது மசிக்காமல் பண்ணுறோம். ஆமாம், மசிச்சா மசியல், இல்லைன்னா கூட்டு. ஆமாம். இது அப்படியே வந்து 2 வெந்ததி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து என்ன அரிசி மாவு கொஞ்சம் ஜலமாக இருக்க மாதிரி இருந்தால் அரிசி மாவு கரைச்சி விடலாம். இது அப்படியே குளிச்சோடனே சரியாயிடும். அது அரிசி மாவு விடலை போட்டதுக்கப்புறம் அரிசி மாவு போடலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இன்னும் ஒன்றாயிடும். அதுக்கப்புறம் வந்து கடுகு, மிளகா, பெருங்காயம் தாளிச்சு கொட்ட வேண்டியதான். ஓகே. அப்படியே வறுத்துன்றேன். குழம்பு கொதிச்சுன்னு இருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், இந்த இதுக்கு பீர்க்கங்காய்க்கு அதையும் வறுத்துன்றேன்னா ஆச்சு. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல். டெலிஷியஸான சமையல். உங்களுக்கு பிடிச்சா சரி. அரைப்புளி குழம்பு, பீர்க்கங்காய் மசியல் மாதிரி, பருப்புன்னு சொல்லுவா, மசியல் மாதிரி. இது ஆயிடுத்து இல்லையா? இதில் தாளிச்சு கொட்டிடலாம். இது ஆயிடுத்து. அந்த குழம்பையும் கொட்டுறேன். இப்போ இந்த கருடாமும் அப்பளாமும் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இதுலேருந்து இந்த குழம்பு கொட்டிடுவேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் இதாகிடும். இந்த அப்பளம் எல்லாம் இதாகிட்டு ஒரு மாதிரி அது கூட்டு குழம்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். என்னென்ன கெட்டியாகிடும்? இல்லை, கொஞ்சம் ரொம்ப இல்லை, கெட்டியாக பண்ணல. கொஞ்சம் லிக்விடாக பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கெட்டியாக பண்ணியிருக்கேன். சரியாக இருக்கும். ஓகே. அரைப்புளி குழம்பு, பீர்க்கங்காய் மசியல், பருப்பு கூட்டு. ஆமாம், பருப்பு கூட்டு. சூப்பர். தேங்க்யூ. ஓகே.